Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2024 பற்றி ஏராளமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் பல கரியர் கைடன்ஸ் பற்றி வந்துகிட்டு இருக்கு. உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வீடியோக்கு கீழே வந்து லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ஜினியரிங் 2024 பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கீழே வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று இருக்குது. குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவசியமானது. ஏன்னா கவுன்சிலிங் வேறு கிட்ட வரப்போகுது. சரி, ஓகே. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. அப்புறம் ஏன் சார் இன்ஜினியரிங் படிக்க சொல்லி நீங்கள் எங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். நெகட்டிவ் என்னென்னா, உங்ககிட்ட தான் பிரச்சனையே. என்னென்னா, நம்ம கஷ்டப்பட்டு சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டோம், நம்ம வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கட்டாக வச்சு உள்ளே போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏன்னா நல்ல இன்ஜினியரிங் காலேஜை தேடுறோம். அந்த நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்காக நம்ம போய் சேர்றோம். அந்த பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகுமா அப்படிங்கிறத மேட்டர். சில பேர் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகணும்னா வெளியில் போய் செலக்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. வெளியில் வேலை தேடி போவாங்க. ஸோ எப்படியாவது ஒரு வேலை கிடச்சி நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட மாட்டோமா தான் எல்லோரும் ஒரு கோலில் போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போது 2024 என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நோ ஜாப் நோ பிளேஸ்மெண்ட்டுங்கிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். ஸோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ முடிச்சுட்டு வந்தவங்க, அதாவது போன வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு கல்லூரியோட டேட்டாவும் என்னால் தனித்தனியாக காட்ட முடியல. நான் வந்து வேணால் தனியாக நான் வந்து ஒரு சில காலேஜஸோட ரிவ்யூ போடுவேன். டாப் டயர் 1 காலேஜஸோடது பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்டோடது போடுவேன். அப்போ நான் வேணால் அந்த காலேஜோட இதில் வந்து சொல்கிறேன், விளாகில் வந்து விளாகுன்னு அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் ரிவ்யூ சொல்லும்போது நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறது. இப்போது உண்மையை சொல்ல போனோன்னா பிளேஸ்மெண்ட் வந்து கம்மி தான் 2024. 2024ங்கிறது நான் சொல்கிறது 4th இயர் முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஜாப் ஆஃபரோட வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கம்மி தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜில் அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் வெளியோட்டமாக கரெக்டாக உன்னிப்பாக சொல்லிட முடியாது. ஆனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கணிக்கலாம், ஐடி கம்பெனி தவிர வேறு எந்த கம்பெனியும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இதுதான் உண்மை. நல்ல கல்லூரியில் பிஹெச்ஜி, ஒரு எஸ்எஸ்என், ஒரு தியாகராஜர், இந்த மாதிரி டயர் 1 கல்லூரி டாப் மோஸ்ட் இருக்க பெரிய கல்லூரிகள் ஒரு 15 கல்லூரிகள் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் இந்த கோர் கம்பெனின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் கம்பெனி, சிவில் ஓரியன்ட் கம்பெனி, மெக்கானிக்கல் ஓரியன்ட் கம்பெனி, அந்த மாதிரி நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி காலேஜில் தான் நடக்கும். ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய வருவாங்க. அண்ட் ப்ளஸ் ஐடி கம்பெனியும் நிறைய வருவாங்க. ஐடி கம்பெனி ரெக்ரூட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக ஆளுங்களை அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னதான் பிளேஸ்மெண்ட் வந்தாலும் அங்கேயும் பசங்க வந்து பிளேஸ் ஆகாமல் இருக்காங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவங்க ஸ்கில்ஸ் இருக்காது. லாங்குவேஜ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட். இது கம்பெனி என்ன கேட்குது அப்படின்னா, வேர்பல் அனாலிசிஸ், அதாவது வேர்பல் அண்ட் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். வேர்பல் அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த விஷயங்கள் கம்பெனி எதிர்பார்க்குறாங்க. இது வந்து பல வருஷமாக இதுதான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து மாணவர்கள்கிட்டயே வந்து ஒரு எக்ஸ்போஷரே இல்லை. மாணவர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க. நீங்கள் நல்ல காலேஜில் படித்தாலும் பிளேஸ்மெண்ட் ஆக மாட்டீங்க. வெறும் அகாடமி மார்க் மட்டும் நம்மளை வந்து காப்பாற்றாது, நம்ம ஸ்கில்ஸ் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்றும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கில்லை மட்டும்தான் பார்த்து கம்பெனிக்காரன் வேலைக்கு எடுக்கிறான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2025 நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி அது தெரிஞ்சுக்கிட்டு இன்ஜினியரிங் அட்மிஷன் போடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பிஎஸ்சி படித்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இல்லை எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, அங்கே போய் நீங்கள் வந்து அகாடமி வைஸ் நல்ல மார்க் எடுத்துகிட்டு பிளேஸ்மெண்ட்டில் கோட்டை விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுன்னு வரும்பொழுது உங்களுடைய ஆப்டிடியூட் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங் அண்டு வேர்பல் திங்கிங் இது எல்லாமே நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சார் இதெல்லாம் கற்றுக்கணுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ தான் லீவ் விட்டுருக்காங்களே, அந்த லீவ் கிளாஸில் என்ன போகிறது ஏது போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களே, ஒரு கிளாஸ் போங்க. ஒரு 2-3 மாதம் அந்த கிளாஸ் போங்க. எந்த கிளாஸ்? கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் போவீங்களா? பைத்தான் கிளாஸ் தான் போவீங்களா? C++ கிளாஸ் தான் போவீங்களா? அதெல்லாம் வேண்டாம். வேர்பல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த மாதிரி பேங்க் டெஸ்ட் வைப்பாங்க, இல்லை வந்து ஒரு ரயில்வே ரெக்யூர்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, டிஎன்பிசி பிஎஸ்சி வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிற இடத்துல நீங்கள் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா பணம் கட்டி ஒரு வருஷம் கோர்ஸ் மாதிரி படிங்க. இல்லை அப்படின்னா ஒரு 3 மாதம் கிராஷ் கோர்ஸ் மாதிரியாவது படிங்க. ஒரு திங்கிங் கிடைக்கும். நான் இது பர்சனலி சொல்கிறேன். இதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது படிக்கிறது தப்பு இல்லை. ஒரு நீங்கள் ஒரு ஸ்கில்லு வளர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கம்பெனிக்காரன் மெயினாக 90% ஐடி கம்பெனி வர்றவங்க எல்லாருமே இதுதான் கேட்குறாங்க. இது நீங்கள் வந்து உறுதியாக இருக்கும்.
சரிங்களா? அதை விட்டுட்டு நல்ல காலேஜ் கிடைக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜாக கிடைக்கணும், நல்ல பெரிய காலேஜாக கிடைக்கணும், இந்த காலேஜில் எனக்கு சீட் கிடைக்காதான் ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது. கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை அந்த திறமை இருக்கான்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வேலை கிடைக்கும். இதனாலேயே மாணவர்களுக்கு இந்த வருஷம் வெளியில் வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கு. காலேஜ் மட்டும் காரணம் கிடையாது. காலேஜ் வந்து கம்பெனி கூட்டிகிட்டு வரா அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சு. இப்போ ஏன் கம்மி ஆயிடுச்சுன்னா ஐடி ஃபீல்டு இப்போதைக்கு டவுனில் இருக்குது. அதோட ப்ரூஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை நெக்ஸ்ட்டுக்கு அடுத்த எப்படியோ ஒரு 2 நாளுக்குள்ளே போடுறேன். ஏன்னா டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்தளவு க்ரோத் கிடையாது. காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரியும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் வந்து முடிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது கோர்சஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டுமே இன்ஜினியரிங் வந்து 75% பேர் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் படிக்கிறாங்க. எல்லாருமே ஐடி கம்பெனி போகணுன்னா முடியாது, எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கணும் முடியாது. மீதி உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் ஏதோ வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. உதாரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டிலே ஒரு இன்ஜினியர் படித்து இருப்பான், கேட்டால் வேலை இல்லைம்பா, கேட்டால் தேடிட்டு இருக்கோம்பா. காரணம் என்னென்னா காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க, இல்லை காலேஜில் பிளேஸ்மெண்ட்டே வந்திருக்க மாட்டாங்க, வெளியிலையும் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்காது, பையனுக்கு ஸ்கில் இருந்திருக்காது, கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை வந்து லாஜிக்கல் திங்கிங் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நீ வந்து கம்பெனியில் போய் என்ன தான் கேட்டாலும் அவனே வேலை தராமல் இருக்கலாம், ஏன்னா கம்பெனி டவுனாக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே நடந்துட்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு நல்ல கல்லூரியில் போகணும். நல்ல கல்லூரி போகணும், ஒன்று மேனேஜ்மெண்ட் போகணும், ஒன்று டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகணும். நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அகாடமிலையும் நல்ல மார்க் எடுத்து அரியரே வைக்காமல் நல்லா போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இதுதான் நான் சொல்கிறேன். சார் நீங்கள் அரியர் வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் சில கம்பெனி அரியர் இருக்கக்கூடாதுங்கிறான், அதுதான் பிரச்சனையே. அதனால் அரியர் வைக்க வேண்டான்னு. மித்தபடி நீங்கள் வந்து சிம்பிளாக நான் சொல்ல போனால் இன்ஜினியரிங் வேஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் எது எடுத்து படித்தாலும் உங்களுக்கு தனித்துவமாக ஒரு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஸோ இந்த டேட்டா நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு காலேஜும் சொல்லும்போது நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து போன வருஷம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா எல்லா காலேஜும் சொல்லும்போது 100%, 90%, 80% சொல்கிறாங்க. அந்த டேட்டா உண்மையானதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் பார்த்து விசாரித்து அந்த சீனியர் கிட்ட விசாரிச்சா தான் தெரியும் நிலைமை என்ன அப்படின்னு. ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க நீங்கள் போய் கேட்டால் தான் தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு பார்க்காதீங்க. மார்க் கம்மியாக டீசெண்டாக வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமான்னு பாருங்கள். மார்க் கம்மினா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக முடியுமான்னு பாருங்கள். மார்க் கம்மியாக இருந்தாலும் நல்ல கல்லூரியில் படிக்கணும்னு நினைங்க. அப்போ தான் வந்து வேலை உறுதி. நீங்கள் ஏதோ ஒரு கல்லூரியில் படிச்சிங்கன்னா வேலை வெளியே வந்து தான் எடுத்துக்கணும். வெளியே வந்து எடுக்கிறியா, அதுவும் லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, வெர்பல் ரீசனிங், இதெல்லாம் வந்து இது மட்டும் இல்லைங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ டெக்னாலஜி உலகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம் கஷ்டம். ரெண்டாவது முக்கியமானது கேட்குறேன், கோடிங் தன்மை. உங்களுடைய கோடிங்கோட நாலேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏஐ டேட்டா சயின்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். அதுக்கு மட்டும்தான் வேலை வைப்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இசிஇ டிபார்ட்மெண்ட் சைடில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா? ஸோ அதுக்கெல்லாம் ஆள் இல்லாமல் இருக்குது இன்னுமே. என்ன காரணம் கேட்டேன்னு நல்ல திறமை வாய்ந்தவங்க கம்பெனிக்காரன்னு கிடைக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. ஸோ நம்ம திறமை வளர்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. அண்ட் என்ன காலேஜில் போய் படித்தாலும் உங்களால் பெருசாக ப்ளேஸ் ஆக முடியாது, ஷைன் ஆக முடியாது. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு இன்ஜினியரிங்கை நீங்கள் படித்து நல்லா படிங்க. அண்ட் மறக்காமல் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுங்கள். உங்கள் கோடிங் லாங்குவேஜ் என்ன படித்தாலும் சரி, ட்ரிபிள் படித்தாலும் சரி, ஈஸி படித்தாலும், மெக்கானிக்கல் படித்தாலும் உங்களுக்கு ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா எந்த கம்பெனிக்கு போனாலும் எல்லாமே ஆட்டோமேஷனாக மாறிடுச்சு. ஆட்டோமேஷனுக்கு என்ன தேவை? கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தேவை. என்னென்ன லாங்குவேஜ் தேவை? எல்லா கோடிங் லாங்குவேஜும் பேசிக் கோடிங் லாங்குவேஜ் தேவை. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு 4 வருஷம் டைமில் எல்லாமே கற்றுக்கலாம். வெளியில் கிளாஸ் போயும் கற்றுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நேரத்தை வீணடிக்காதீங்க. இட்ஸ் அ ப்ரீஷியஸ். ஸோ அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். மித்தபடி நீங்கள் எந்த கல்லூரியில் போய் படித்தாலும் ப்ளேஸ் ஆவீங்க அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டாக பார்த்து டக்குன்னு போய் சேர்ந்துருங்க இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு. ஏன்னா வந்து இதுதான் ஜென்ரலாக எல்லா கம்பெனிலையும் வந்து டெஸ்ட்டாக வைக்கிறான். அண்ட் ஆல்சோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நிறையா நாலேஜை வளர்த்துக்கணும். நாலேஜ்னால் பெருசாக இல்லை, என்ன நீங்கள் எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி வந்து பழகணும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், ஒரு மனுஷன் முன்னாடி எப்படி நின்று பேசணும், ஒரு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. எல்லாமே இன்டர்நெட்லேயே இருக்குது. நீங்கள் பார்த்து கற்று தெரிஞ்சுக்கலாம். டெய்லியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி அதை பில்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ.